எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவு, இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொல்றதுக்கு முன்னாலேயே இது இன்னொரு டெக்னிக் என்னன்னா, இது எல்லாருக்கும் பயன்படுத்த முடியாது. வரும்போதே நீங்க வந்து இந்த பொருள் காஸ்ட்லியான பொருள், இந்த பொருள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதனால இந்த பொருள் இந்த விலையில இருக்கு, இந்த பொருள் இந்த அட்வான்டேஜஸ் இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால இந்த பொருளுடைய விலை இது அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிட்டோம்னா அவர் வந்து டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல மாட்டார். நிறைய சேல்ஸ் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை சொல்லாம முதல்ல ரேட்டை சொல்லிடுறது. முதல்ல ரேட்டை சொன்ன உடனே ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல்ல உங்களுடைய ப்ரெசன்டேஷனை அழகா முடிச்சிட்டு அவர்கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வந்து டூ எக்ஸ்பென்சிவ்ங்கிறத உள்ளுக்குள்ள கால்குலேட் பண்ணுவார், இங்க சொல்ல மாட்டார். என்னால முடியுமா வேண்டாமா, நான் ஹையர் பர்ச்சேஸ்ல பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த கான்செப்டுக்கு வாங்கக்கூடிய மனநிலைக்கு அவர் போயிடுவார். எப்படி வாங்கலாம்ங்கிற மனநிலைக்கு போயிடுவார். நம்ம அதனால யாரோ ஒருத்தர் வந்து இதோட விலை என்ன அப்படின்னா, இது வந்து 12 லட்சம் ரூபாங்க அப்படின்னு சொல்லாம, இல்லைங்க இது வந்து 10,000 ரூபாங்க அப்படிங்காம விலையை சொல்லாம இதுல இந்த விஷயம்லாம் இருக்குங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு விலையை சொன்னீங்கன்னா அப்படிங்கிற ஷாக்லாம் கஸ்டமர்கிட்ட வராது.